என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வா. வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துக்க. வா. சமீப காலமா என்னோட குழந்தைங்க வீட்டுல ஒரே ஒரு விஷயம் போட்டு அவங்கள இல்ல உன்னையும் கூட செவ்வா இழுத்து அடிக்குது. என்னென்னமோ பண்றேன் சாய், எனக்கு எதுவுமே விடிய மாட்டேங்குது, எதுவுமே உருப்பட மாட்டேங்குது. வச்சது வழங்கல, தொட்டது தொலங்கல, என்ன செஞ்சாலும் தட்டிக்கிட்டே போகுது அப்படின்னு நீயும் புலம்புற, என்னுடைய குழந்தைகளும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீ முதல்ல நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லு. கொஞ்சம் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரு. ஒரு லட்சியமா நான் சொல்லக்கூடிய விஷயத்த கேளு. நான் கேட்கக்கூடிய விஷயத்துக்கு ஏன் சார் உனக்கு தெரியாதா வைக்காதா அப்படிங்கிற கேள்வியை கேட்காம ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு நீ பதில் சொல்லு. உன்னோட வாழ்க்கை ஒரு நதி மாதிரி பயணிச்சுக்கிட்டு இருக்குது. எந்த வித டிஸ்டர்பன்ஸே கிடையாது, அப்படித்தானே? ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த நதி உன்னுடைய வாழ்க்கை அது பாட்டுக்கு நேர் பாதையில போய்கிட்டே இருக்குது. அப்ப அந்த நதி பாதையில ஒரு கல் வந்து ஒரு பாறை இருக்குது. இந்த தண்ணி, இந்த ஆறு, இந்த நதிக்கு வந்து அந்த பாறைய விலகிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியல. தண்ணிக்கு தெரியாது, ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா உனக்கு அது தெரியல. என்ன ஆயிடுச்சு? அந்த விஷயத்துக்குள்ள போய் நேரடியா போய் நீயாவே மாட்டிக்கிட்ட. இப்ப நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க, அந்த பாறையில போய் மோதிட்ட. இப்ப என்ன ஆகுது? உனக்கு அடிபட்டு கிடக்குது. இதுக்கு யார் காரணம் அப்படின்னா நீ மட்டும்தான் காரணம். வேற யாருமே இதுக்கு காரணங்கள் இல்லை. இப்ப அந்த நதி வந்து அந்த பாறையில மோதி அது நேர போகுமா? கிடையாது. பாதி தண்ணீர் வலது பக்கமும் பாதி தண்ணீர் இடது பக்கமும் பிரிஞ்சு போய் அதுக்கப்புறமா போய் ஒன்னா சேரும். இதனால அந்த நதி வரக்கூடிய அதோடைய வேகம் வந்து குறைக்கப்படுது, அதோட நேரம் குறைக்கப்படுது. அப்புறம் பார்த்தா அப்படின்னா இந்த நதி இதுவரைக்கும் நேர்கோட்டில் வந்தது இக்கட்டான சூழ்நிலையில குண்டும் குழி பள்ளம் மேடு குறுக்கு வழி நேர்கோடுன்னு மாத்தி 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 போகுது. ஒரு காலகட்டத்துல அந்த நதியானது ஒரு அழுக்கு நிறைஞ்ச ஒரு தண்ணீர்ல போய் கலந்துருது. அழுக்கு நிறைஞ்ச ஒரு சாக்கடை தண்ணீர்ல இல்ல ஒரு வதி தண்ணீர்ல போய் இந்த நல்ல தண்ணி கலந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த சாக்கடை தண்ணி மாதிரியே இந்த தண்ணியும் நிறம் மாறி போயிடும். அதுக்கப்புறமா அது பயணத்துல போய்கிட்டே இருக்கு. போற தண்ணி எல்லாம் ஒரு குட்டையில போய் தேங்கிடுது. இப்ப அந்த குட்டை எப்படி இருக்கும்? கலங்கி போய் இருக்கும். அங்கிருந்து வந்த தண்ணீரும் கலங்கி போய் இருக்குது. இப்ப என்னாச்சு? அந்த குட்டைக்குள்ள ஒரு தங்க செயினோ அல்லது ஒரு காயினோ விழுந்துருச்சு. அதை எடுக்க முடியுமா? முடியாது. அப்ப எப்ப எடுக்க முடியும்? அந்த நீரெல்லாம் தெளியணும். நீரெல்லாம் தெளிஞ்சிடுச்சு, ஆனா தங்கச்செயின்னு கிடையாது. ஏன்னா அந்த தங்கச்செயினானது அல்லது அந்த காயினானது
வதிக்கில போய் மாட்டியிருக்கும். இப்ப நான் தண்ணி தண்ணி தண்ணின்னு கொஞ்சம் சொல்லிட்டு வர்றது எல்லாமே அது நீன்னு நீ நினைச்சுக்க. சின்ன வயசுல ஒரு பருவம் வரைக்கும் நீ பேசாம வந்துகிட்டு இருந்த. அந்த பருவத்துக்கு அப்புறமா ஒரு சுமை உன்னுடைய வேகத்தையும் உன்னுடைய நிதானத்தையும் தடுத்துருச்சு. ஒரு சுமை, அது உன்னுடைய திருமணமா இருக்கலாம், அல்லது வேலையா கூட இருக்கலாம், இல்ல பழக்க வழக்கங்களா கூட இருக்கலாம். ஆனா ஏதோ ஒண்ணு என்ன பண்ணிருச்சு, உன்னுடைய வேகத்தையும் உன்னுடைய நேரத்தையும் அது குறைச்சிருச்சு. இந்த விஷயத்துக்குள்ள வந்ததுனால எதிர்பாராத சில சங்கடத்துக்குள்ள போய் நீ மாட்டிக்கிட்ட. அதுல ஒரு சங்கடம், இந்த செய்வினை அப்படிங்கிற மாயையில போய் நீ மாட்டிக்கிட்ட. உன்னை யாரும் தள்ளி விடல, ஆனா நீ போய் தவறி விழுந்துட்ட. இது தெரிஞ்சும் அதுல விழுந்தது தான் உன் தவறு. இப்ப இந்த செய்வினையால பாதிக்கப்பட்ட நீ என்ன பண்ணணும், எங்கே போகணும், எதை பண்ணணும், எப்படி பண்ணணும் எதுவுமே தெரியாம குறுக்காலையும் மறுக்காலையும் போய் மேற்கொண்டு ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள போய் நீ மாட்டிக்கிட்ட. இப்ப இந்த பிரச்சனையில இருந்து எப்படி நீ வெளில வரணும்? அதுக்கு அந்த நீரானது தெளிரணும். அந்த நீரானது என்ன பண்ணணும்? தெளியணும். அந்த நீர் தெளியும் பொழுது நீ எடுத்து வைக்கக்கூடிய பாதை களங்கள் இல்லாம எடுத்து வைக்கணும். அப்படி வைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், நீ கலங்கினதோட வெளில வந்தாலும் அந்த தண்ணீரை விட்டு நீ வெளில வரும் பொழுது பரிசுத்தமான ஆளா நீ வெளில வரணும். இதுக்கு ஒரே வழிதான். என்ன அப்படின்னா, என்னோட தோஸ்துக்கிட்ட நீ வந்துரு. நீ வருவ அப்படிங்கிற விஷயத்த நான் அவன்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். ராஜன் கிட்ட உன்னை பத்தி நான் சொல்லி வச்சிருக்கேன். நீ அந்த இடத்துக்கு வா. ஏன் சாயி உன்னால நேரடியா வந்து எனக்கு உதவ முடியாதா? நான் ஏன் அவனை போய் பார்க்கணும்னு நீ யோசிக்கிற. எனக்கு அது தெரியுது. ஏன்னா சில விஷயத்துக்கு நாம சில பேர்கிட்ட தான் போயாகணும். உதாரணத்துக்கு ஒரு வகுப்பறை, ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அப்படின்னா, எல்கேஜி வாத்தியாரால, டீச்சரால 12ஆம் வகுப்புக்கு கணக்கு பாடம் எடுக்க முடியாது. அதே மாதிரி 12ஆம் வகுப்புல கணக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அல்லது ஆசிரியையினால எல்கேஜியில் போயிட்டு கணக்கு பாடம் எடுக்க முடியாது. அந்தந்த கோவிலுக்கு அந்த பூசாரி தான் வேணும். கிறிஸ்துவ கோயிலில் போயிட்டு நம்ம உள்ளூர் ஐயரை விட்டாலோ, இல்லை இந்து கோவிலில் போயிட்டு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவரை விட்டாரோ, இல்லை இஸ்லாம் மசூதியில் போயிட்டு கிறிஸ்துவ பாதரை கூட்டிட்டு வந்து வச்சாலோ என்ன பண்ண முடியாது, எந்த பயனும் கிடையாது. அதனாலதான் உன்னுடைய எல்லா பிரச்சனைக்குமே நான் தீர்வு. பிரச்சனைகள் வருது சார், இந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இருக்குங்க. அந்த பிரச்சனைக்கான தீர்வு நான் ராஜன் கிட்ட கொடுத்துருக்கேன். நீ வா, வந்து கேளு. உன்னுடைய பிரச்சனைய முடிக்கக்கூடிய வழிகளை நான் இங்க கொடுத்துருக்கேன். அதுபடி செஞ்சு கலங்கின குட்டையிலிருந்து நீ வரும் பொழுது தெளிஞ்ச ஒரு ஆளாதான் நீ வரணும். இது எல்லாமே நான் அவன்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அவங்க நான் என்ன சொல்லணும் அதை கரெக்டா பண்ணுவாங்க, அப்படியே பண்ணுவாங்க. இப்ப சமீப காலமா நீ தங்கியிருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ள எலி, பூரா, தேளு,
பாம்பு. இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள் உன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு குறைஞ்சது இந்த 3 மாசத்துக்குள்ள உன்னோட வீட்டுல வந்து நீ பார்த்திருக்கியா? கருவண்டு கருவண்டு அடிக்கடி உன்னோட தலையை சுத்திட்டு போறது அல்லது நீ இருக்கக்கூடிய வீட்டு ஏரியால வந்துட்டு போறது நீ பார்த்திருக்கியா? அதே மாதிரி வௌவால் இதெல்லாம் வந்துட்டு போறத நீ பார்த்திருக்கியா? அடிச்சிருக்கியா? ஏன் வருது? நான் வீடு வாசல் சுத்தமா தானே வைக்கிறேன், ஏன் வருது அப்படின்னு நீ புலம்பிக்கிட்டு இருக்க இல்லையா? உன்னுடைய வீட்டுக்குள்ள செய்வினை கோளாறு இருந்தா இந்த மாதிரியான விஷயங்கள் உன்னுடைய கண்ணுல தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது ஏன் தட்டுப்படுது அப்படின்னா, இதுல இருந்து நீ தப்பிக்கணும், முன்னேறி வரணும் அப்படிங்கிறத உனக்கு உணர்த்துது. அதாவது ஒரு பரீட்சை ஹாலில் போயிட்டு நமக்கு கேள்விக்கு விடையளிக்க தெரியாத தருணத்தில் யாருன்னே தெரியாத ஒரு ஆசிரியர் நம்ம பக்கத்தில் வந்து சொல்லி கொடுக்கறது இல்லையா? ஏஏ டிக் பண்ணு, பிஏ டிக் பண்ணு அப்படின்னு. அந்த மாதிரி உன்னுடைய வீட்டுக்குள்ள செய்வினை கோளாறு இருக்கு அப்படிங்கிறத கருவண்டு, எலி, பூரா இதெல்லாம் நமக்கு காட்டி கொடுக்கும். ஒரு வீட்டுக்குள்ள செய்வினை கோளாறு வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள வௌவால் போய் தங்கும். அந்த வீட்டுக்கு சுத்தி அந்த மேற்கூரையில ஆந்தை வந்து தங்கும். ஒரு பயங்கரமான செய்வினை உனக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள பாம்பு வந்து தங்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா நீ உடனடியா என்னுடைய கூட்டாளி கிட்ட வா, ராஜன் கிட்ட வா, டெலகிராம்ல வா, இல்லை அப்படின்னா நேர்ல கூட வாங்க. உனக்காண்டி தான் நான் இங்கே குடில தற்சமயத்துக்கு ஒரு குடிசை ஒன்று போட சொல்லி அதோட ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்கு. ஏன் இதை பண்றேன் அப்படின்னா, உனக்கு வாட்ஸ்அப்லேயும் வர தெரியாது, டெலகிராமையும் யூஸ் பண்ண தெரியாது. அப்போ நீ நேரடியாக அங்கே வந்துடு. உன்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் அந்த இடத்துல முடிச்சுட்டு ஒரு தெளிஞ்ச மனுஷனா அல்லது மனுஷியா நீ மறுபடியும் வா. இந்த செய்வினையில இருந்து நிரந்தரமா உன்னை வெளியில கொண்டுட்டு வரக்கு சாய் துவாரகை, சாய் குடில் மட்டுமே ஒரு நிரந்தர தீர்வாகும். ஏன் அப்படின்னா இங்கே தான் அளவுக்கு அதிகமான பணம் செலவாகாது. நீ வெளியூர் வெளி மாநிலத்தில் போய் இதை செய்கிற அப்படின்னா அங்கே 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் வரைக்கும் இதை வந்து செலவாகும் அவங்க தொழில். ஆனால் சாய் துவாரகை, சாய் குடியில் உனக்கு அவ்வளவு காசு செலவாகாது. அந்த பூஜைக்கு உண்டான காசை மட்டுமே நீ கட்டி அதை செஞ்சுட்டு போகணும். சரியா? ஏன் சாய் நீ எனக்கு இலவசமாக கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குற, எனக்கு புரியுது. இதன் பொறுப்பை நான் ராஜன் கிட்ட கொடுத்துருக்கேன். நான் சொல்ற மாதிரி தான் அந்த மூலிகைக்கான காசு மட்டும்தான் வாங்கிட்டு அதை செஞ்சு கொடுக்கணும். அந்த இடத்துல எந்தவித லாப நோக்கமும் கிடையாது. என்னோட குழந்தைகள் எத்தனையோ பேர் வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா? அதனாலதான் நான் உன்னையும் அந்த இடத்துக்கு வர சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கான விசாலத்தையும் உனக்கு நான் கொடுத்துடுறேன். அந்த ஈஸ்வரன் உன்னை காக்கட்டும்.